பேஜ் மேக்கர் போன்ற இதுலெல்லாம் போகணும்னு சொன்னால் யூனிகோடு போட்டால் வர மாட்டேங்குது. ஆமாம், அதை வந்து எப்படி நம்ம சரிப்படுத்தணும்? அதுதாங்க இப்போ வந்து நம்ம இந்த இணையதளம் பிளாக் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க நம்ம உபயோகிக்கிற ஏதோ ஒரு மென்பொருளை உபயோகித்து தான் நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டாடுறோம். இப்போ இமெயிலான ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் ரெண்டரிங் இன்ஜினுங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அந்த சப்போர்ட் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, கானா ப்ளஸ் கொம்பு போட்டால் கொம்பு எடுத்து முன்னாடி போட்டு கேனான்னு மாற்றணும். அந்த மாதிரி ஒரு ரெண்டரிங் இன்ஜின் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ரெண்டரிங் இன்ஜின் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, பேஜ் மேக்கர், இன்டிசைன், குவார்க்கு, ஓரல், இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இந்த ரெண்டரிங் இன்ஜின் சப்போர்ட் வரல. ஸோ இது இல்லாததான் பிரச்சனை. இது எல்லாமே வந்துட்டால் ஓரளவுக்கு நமக்கு இந்த பிரச்சனை தீரலாம். பட் இது வர்றது வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சு. இன்னும் 20 வருஷம் ஆகியும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வராதனால இதில் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆனது என்னென்னா பத்திரிகை துறை. ஏன்னா பத்திரிகை துறையில் தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்கள் நிறைய உபயோகிக்கிறாங்க. அந்த துறையில் உபயோகிக்கிற எல்லா சாஃப்ட்வேர்லையும் இன்னும் இந்த ரெண்டரிங் இன்ஜின் சப்போர்ட் வராதனால நமக்கு உடனே பேஜ் மேக்கரை வரல, இன்டிசைனில் வரல, கோரல்ராவில் வரலன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு பிரச்சனை. அதுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த டேஸ் என்கோடிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இன்றைய சூழலில் அதை பயன்படுத்த வாய்ப்புகள் வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? என்னங்க, வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அதில் பயன்படுத்துறதுக்கு? எதை பயன்படுத்த யூனிகோட வந்து அந்த பேஜ் மேக்கர் போன்றதை பயன்படுத்துறது, இதை தவிர்த்து வேறு ஏதாவது முறைகள் ஏதாவது இருக்காங்க? இல்லை, இப்போ நீங்கள் உபயோகிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே 8 பிட். ஆமாம், 8 பிட் உபயோகி தான் நீங்கள் இன்றைக்கி உபயோகிக்காமல் இல்லை, தமிழ் எல்லாரும் உபயோகிக்கிறாங்க. 8 பிட்டில் உபயோகிக்கிறாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா, அது பூரா இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து 16 பிட்டில் தான் இருக்குது. இன்டர்நெட்டு, பிளாக் எல்லாத்துலேயும் அதுலேருந்து கொண்டு வர மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி 8 பிட்டாக கொண்டாடணும். அதில் உள்ள கன்வர்ஷனில் சில ப்ராப்ளங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஆங்கிலத்தில் இருந்தால் அது தமிழாக்கும் போது உரு தெரியாமல் போயிடுது. அதை திருப்பி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆங்கிலமாக மாற்றணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணணும். அல்லது 2 லாங்குவேஜ் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்க, அதை கம்ப்ளீட்டு தமிழாக மாற்றணும்னா அந்த அந்த ஆங்கிலம் இருக்கிற இடமெல்லாம் தமிழாக மாறிடும். அப்போ வந்து ஒவ்வொரு இடமாக செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது வந்து டேஸ்ட்னு வரும்போது 16 பிட்டாக இருக்கிறதுனால டேஸ்ட்டில் வந்து நீங்கள் தமிழையும் வச்சுக்கலாம், மற்ற ஆங்கிலத்தையும் வச்சுக்க முடியும். அப்போ இரு மொழியாக இருந்தாலும் 3 மொழியாக இருந்தாலும் திருப்பி உங்களால் மொழியை வந்து ரீட்டைன் பண்ண முடியும் நீங்கள் என்ன கன்வர்ஷன் பண்ணாலும். இப்போ ஒரே ஒரு 8 பிட்டில் வந்து டேபோ டிஸ்கியோ கொண்டு வரும்போது மொழியோட அந்த ஐடென்டிஃபிகேஷன் போயிடுது, தெரியுங்களா? அதனால் பிரச்சனை. சரி, நன்றிங்க. திரு இளங்கோ அவர்களே, எங்களுடைய சிறு காணிக்கை. அடுத்த நிகழ்வில் திரு வே ராமன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் மலேசியாவில் பணிபுரிந்தவர்கள். அவரை வே ராமன் அவர்களையே தன்னை பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வே ராமன். நான் அரசு திரைப்படக் கல்லூரியில் விரிவுரையாளராகவும், பிறகு மத்திய அமைச்சகத்தில் தகவல் ஒளிபரப்புத் துறையில் இணை இயக்குநராகவும், பின்பு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம், மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பேராசிரியராகவும் பணிபுரிந்து வந்தேன். தற்போது அனன்யா வித்யாலயா எனும் பெயரில் பள்ளி ஒன்றை துவங்கி அதன் தலைவராகவும் தாளாளராகவும் இருந்து வருகிறேன். இப்போ இது வந்து ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன், ரொம்ப விளக்கமாக இதெல்லாம் பேச வேண்டாம். இப்போ அந்த பேச்சோட தொடக்கமாக தமிழ் மென்பொருட்கள் உருவாக்குதல், அதில் வந்து இணைய பக்கங்கள், அந்த பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதையும் கொஞ்சம் அப்படியே கன்னியூ பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் விளக்கமாக அவர் யூனிகோடு எல்லாத்தையும் பற்றி சொன்னார். அந்த வரலாற்றை ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல கணினி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கணினிக்கு ஒரு மொழி இருக்குது. உலகத்தில் வந்து 6000 மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன, எழுதப்படலை. 6000 மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. ஏன்னா நிறைய மொழிகளுக்கு எழுத்துருக்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பேச்சு வழக்கு மட்டும்தான். உதாரணமாக இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊட்டியில் எடுத்துக்கிட்டா படுகா பாஷைன்னு ஒன்று இருக்குது, படுகாஸ் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த படுகாஸ் பேசுவாங்க, எழுத்து கிடையாது. அந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது. இந்த எழுத்துருக்கள் இருக்கிற மொழிகள்லையும் எல்லா மொழிக்கும் சுய எழுத்துருக்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். சில மொழிகளுக்கு வந்து மற்ற எழுத்துருக்களை கடன் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு மலாய் மொழி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க ஆங்கில எழுத்துருக்களை வாங்கி அதை பயன்படுத்தி, ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஆங்கிலத்தில் வந்து எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த மாதிரியே உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நேரடி உச்சரிப்பு
இப்போ பியூடி புட் அப்படின்னா பியூடி பட்டுன்னு சொல்லக்கூடாது, அது புட்டுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உச்சரிப்பு நேரடியாக வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ கணினிக்கு தெரிஞ்ச மொழி என்னன்னா இந்த 6000 மொழியும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி யார் சொல்லுங்க? பைனரி நம்பர், 0 1, இந்த 2 நம்பர் தான் தெரியும். அப்ப கணினியோட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு தெரிஞ்ச மொழிக்கும் நமக்கு தெரிஞ்ச மொழிக்கும் ஒரு மீடியம், ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். அதுக்கு தான் இந்த குறியீட்டு முறை கொண்டு வந்தோம். இந்த குறியீட்டு முறை முதல்ல யாரு கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து அவங்களுக்கு ஆங்கிலத்துக்காக ஒரு குறியீட்டு முறையை உருவாக்குனாங்க. அந்த குறியீட்டு முறைக்கு பேரு ASCII, அதாவது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அப்ப அதன் வச்சு ஆங்கிலத்திலிருந்து கணினி மொழிக்கும் கணினியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் மாத்திக்கிட்டாங்க. அப்ப இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த ASCII வச்சிருந்தா இந்திய மொழிகளை எப்படி எழுதுறது தெரியாது. அப்போ இந்திய மொழிகளுக்காக ஒரு குறியாக்க முறை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேரு ISKI, இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுல மற்ற மொழிகள் வந்தது. இந்த மொழிகள் எல்லாம் எழுதப்பட்டாலும் அதுல வந்து நம்மளுடைய தமிழ் மொழி எழுத முடிஞ்சதுன்னா எழுத முடிஞ்சிச்சு, இஸ்கி டிஸ்கி எல்லாம் வச்சு. ஆனா அது வந்து ஆங்கிலத்துக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு எழுத்தா இருந்தது. உங்ககிட்ட அந்த எழுத்துருவோ அந்த மென்பொருளோ இல்லைன்னா அது ஏலியனா தெரியும், படிக்க முடியாது, உருமாறி போகிறோம். இதுல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், தமிழர்கள் மிகவும் புத்திசாலி. ஆனா அதுவே பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சொந்தமா ஒரு என்கோடிங் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நூற்றுக்கணக்கான கோடிங் அவங்கவுங்க இடத்துல, பிரியப்பட்ட இடத்துல, நான் ஆ வச்சிருக்கிற இடத்துல இன்னொருத்தர் கா வச்சிருப்பார், ஒருத்தர் நா வச்சிருப்பார், ஒருத்தர் ஊ வச்சிருப்பார். ஆக அந்த எழுத்தை படிக்கவே முடியாது. அந்த ஃபாண்ட் இல்லைன்னா, அந்த மென்பொருள் இல்லைன்னா அதை படிக்க முடியாது. அந்த மாதிரி அப்ப இதை ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகுதரம் அல்லது டிஸ்கி, தமிழ் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு டிஸ்கின்னு வச்சாங்க. சரி, இந்த டிஸ்கியும் இருந்தாங்களா, இதுவும் வந்து இளங்கோவனர் ரொம்ப விவரமா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, 8 பிட் எல்லாமே பிரச்சனை. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு இந்த டயத்துல வந்து ஒரு அரசு 1999 அவங்க 2 ஸ்டாண்டர்ட் கோட் கொண்டு வந்தாங்க. டேப் டேம், தமிழ் மோனோலிங்குவல், தமிழ் பைலிங்குவல். எல்லா குறியீடுமே 8 பிட்ல இருந்ததுனால அது முழுமையான குறியீடா கருதப்படலை. இப்போ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன், தரப்படுத்துதல், இந்த தரப்படுத்துதல்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தரப்படுத்துதல்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இவர் வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு ஒரு பொருள், மின்சார பொருள் வாங்கணும். போய் ஒரு மிக்சி வாங்கிட்டு போறார், அவரு ஒரு கிரைண்டர் வாங்குறார், நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க. இது எல்லாம் கொண்டு போய் பிளக்ல போட்டா நமக்கு அது பயன்படணும். ஆனா யோசிச்சு பாருங்க, மிக்சிக்கு ஒரு மாதிரியான பிளக்கு, டிவிக்கு ஒரு மாதிரியான பிளக்கு, கிரைண்டருக்கு ஒரு மாதிரியான பிளக்னா வீட்டில் உபயோகிக்க முடியுமா? அப்புறம் ஒரு 10 மின்சார பொருள் வாங்கினா 10 மாதிரியான பிளக்கு மாட்டோனாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த மின்சார பொருள் உபயோகப்படுத்துறதுக்கு உண்டாக்கக்கூடிய அந்த பிளக் வந்து ஒரே மாதிரி இருந்தாதான் த்ரூஅவுட் இந்தியா ஒரே மாதிரி உபயோகப்படுத்த முடியும். கம்பெனிக்கு கம்பெனி ஒரு பிளக், வேற சைஸு, வேற ஃபார்மேட்டு, அப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாண்டர்டைஸ், எல்லாம் ஒரே மாதிரி தரப்படுத்துங்க. அப்போதான் எல்லாருக்கும் அது ஒரே மாதிரியா பயன் இருக்கும். அப்போ எப்படி பயன்படுத்தலாம்? அப்போ அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுங்கிறது வந்து உலகளாவிய கான்செப்ட் ஆயிடுச்சு இப்போ, பிகாஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாதல். அப்போ யூனிவர்சல் என்கோடிங் ஒன்று கொண்டு வரணுங்கிறதுனால ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாங்க, தட் இஸ் கால் யூனிகோட். அந்த யூனிகோடுங்கிறது யூனிவர்சல் கோடிங்கா வந்து எல்லா மொழிகளுக்கும் இடம் தர்றாங்க. இந்த மொழிக்கு இந்த இடம், இந்த மொழிக்கு இந்த இடம், ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இடம் தர்றாங்க.